பிள்ளையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, போன பிள்ளைகளை இன்னும் காணமே, நேரமாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லு வண்டியை தானே கட்டி விட்டு இருக்கேன். ஆமாங்க. ரங்கதுரை எங்கம்மா? நாளைக்கு வருதா சொல்லிட்டு எங்க போனா? எங்க போவான்? சிங்காரப்பேட்டை ராஜ்தாரி 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிருப்பாரு. இவன் அவசரப்பட்டு வந்துட்டா. அவன் எங்கதான் இருப்பான் புள்ள? நீ இரு நவனிதான். என் மருதமுத்து எங்கடா அவன்? நான் அங்கேயே சின்னம்மா கிட்ட சொன்னேங்க, ஐயா இல்லாம ஊருக்கு போவானாம்னு. இவங்கதான். அப்படியா? சரி சரி, நீ போ. ஏம்மா, எங்கம்மா போனா அவன்? நாளைக்கு வந்துருவாரு மாமா. அவன் எங்க போனான்னு கேக்குறேன். அவனை காட்டி கொடுக்க விரும்பாம நாளைக்கு வந்துருவான்னு சொல்றேன். அட பைத்தியக்கார புள்ள, படிச்சு படிச்சு சொன்னேனேம்மா, அவனை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. போம்மா, போய் உள்ள கண்ணகி புஸ்தகம் இருக்கு, அதை எடுத்து படி. புரியலையா? கண்ணகியினுடைய ஏமாளித்தனத்தினால கோவலன் அவளை விட்டு பிரிஞ்சான், செல்வத்தை இழந்தான். சிலம்ப விற்க போய் திருடன்னு பழி சுமத்தப்பட்டான். முடியல, வெட்டுப்பட்டான். கண்ணகி வாழ்க்கையே இழந்துட்டான். இனிமே நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் மாமா. எப்போ? அவன் ஓடி போனதுக்கு அப்புறமா? என்னடா நம்ம வீட்டு பாச்சக்காரா கயிறு அறுத்துக்கிட்டு ஓடி போச்சுங்க. அதுவும் ஓடி போச்சா? ரங்கதோட வளர்த்தது இல்ல? கட்டும் போதே நல்ல கயிறா பார்த்து கட்டி இருந்தா ஓடுமா? ஓடுனதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறது ஒண்ணும் தெரியாத மாதிரி. என்ன சொன்ன? மாட்டேங்க மாட்டேன் அவனை. ஏண்டா அந்த மாடு சும்மா சும்மா அறுத்துக்கிட்டு ஓடுது? அதுக்கு திமிரு வச்சு போச்சுங்க, சூடு போடணும். போடுவோம் போடுவோம். போடுறதுன்னா முத்துமாலை என்ன, என் சந்திரமுகி கழுத்துல சந்திரகாரமே போடுவேன். ரொம்ப நன்றி. என்ன மச்சான் பாத்தீங்க, பதறீங்க, போயிடுங்கன்னு பார்த்தா நின்றுகிட்டே இருக்கீங்க. அதுல மாப்பிள சில விஷயங்களை நான் தாங்கிக்குவேன். மாப்பிள, எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே சொத்து, என் தங்கச்சி சந்திரமுகி. வாழைக்கண்ணை வெட்ட வெட்ட துளுக்கும், உலதல்ல வாழைய வெட்டினா வெட்டினதுதான். 10 மாதத்து தங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். அதுல 1 மாசத்தையும் நீங்க குறைச்சிடாதீங்க. தங்கச்சியை எப்படி எப்படி கவனிக்கணுமோ அப்படி அப்படி கவனிங்க மாப்பிள. அச்சா, பணம் தானே வேணும், கொடுக்கிறேன். கொடுக்கிறேன்னு சொல்லாதீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. தங்கச்சி, என் தயவே இல்லாம நீ பொழைச்சுப்பா, பொழைச்சுப்பேன். நீங்க வெறும் ஆளா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டாங்களே, அந்த கட்டை நீங்க அவுத்துக்கிட்டு வந்துருங்க. மருதமுத்து, அந்த கட்டை அவிழ்த்து விடு. என்ன விஷயம்? இந்த பிள்ளை ஆண்டா வெளியூருக்கார பிள்ளை 2 மாசமா நம்ம கிராமத்துல வயல் வேலை பார்த்துக்கிட்டு வர்றான். மஞ்ச கொள்ள சஞ்சீவி இருக்கானுங்களே, அவனுக்கு ஒரு பொட்ட புள்ள இருக்கு. புள்ள மூக்கு முழியுமா, சும்மா சொல்லப்படாது, லட்சணமா இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் கண்ணு மூக்க காட்டி பேசி மயக்கி கூட்டிட்டு போயிட்டான். எப்போ? பொழுது சாய. எங்க? ஊரை தாண்டி. எந்த இடத்துக்கு? மதகடி வாய்க்கா பக்கம். அதை தாண்டி இவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களை தெரியாது. அந்த இடத்துல இந்த பையனும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமா வந்த சஞ்சீவி 2 பேத்தையும் பார்த்துட்டான். பொண்ணை பத்தோடாச்சே, பதறி போய் பையனை 2 அடி கூட அடிச்சு விட்டான். ஆமா, அதனால இது ஊர் வழக்குன்னு சொல்லி இவனை இங்க அழிச்சுட்டு வந்திருக்கோம். இவனுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஏன்பா, நீ செஞ்சது தப்பு தானே? இல்லைங்க. என்னது? நானும் அந்த பொண்ணு நரகளை பேசிக்கிட்டு இருந்தோம். நான் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருந்தா அது தப்பு தாங்க. இல்லப்பா, இந்த ஊர் நடப்புப்படி நீ செஞ்சது குத்தம் தான். அப்ப இந்த தவறை யாரு செய்தாலும் இந்த ஊர் நடப்புப்படி குத்தம் தானுங்களா? நானே செஞ்சாலும் அது குத்தம் தான். அப்போ உங்க பிள்ளைய இதுவரைக்கும் யாராவது கூட்டி விசாரிச்சதாகவோ அபராதம் கட்டதாகவோ தெரியுறீங்களா? ஐயா, இவனுக்கான அபராத தொகையை நான் கட்டேன், நானே கட்டேன். உனக்கு அபராதம் கட்டுறேன், அவனுக்குன்னு வரப்போ அந்த தண்டனையே ஏத்துக்கிறேன்.
பேசாதீங்க. என் மனசு சரியில்லை. போங்க. நில்றா. வேதாளம் முருங்க மரத்துல ஏறினதா விக்ரமாதித்தன் கதையில் தாண்டா படிச்சேன். இப்ப நீயும் அப்படித்தானா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பிள்ளைய ஒண்ணு மிரட்ட வேணாம். ஊர் உலகத்துல நடக்காதது இப்ப என்ன நடந்துருச்சு? ஊர் உலகத்துல நடக்கிறதா நடக்குது. ஆனா அதே ஊர் உலகத்துல நாம நடக்கணுமே. இவன் உருப்படணும்னு நான் கத்தணும்னு இவன் உருப்படாம சுத்தறான். கத்த பொண்டாட்டிய கூட வச்சுக்கிட்டு 4 பேர் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டானே. அப்பா, உடம்புக்கு முடியாத நேரத்துல ஏன்பா இப்படி சத்தம் போடுறீங்க? ரங்கதாரே, நீ செய்தது தப்புதான். அப்பா கிட்ட தப்புன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயா. என் குழந்தை ஆதியிலன்னு தெரிஞ்சிருக்கேன். ஏமா என்ன கல்யாணம் செய்து வச்சுக்க? செய்து வைங்க நான் கேட்டனா? செய்துகிட்டதுக்காக இவ பின்னாடியே சுத்தணுங்கிற சட்டம் இல்ல. அப்படியே பார்த்தாலும் இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய இவரே பேசாம இருக்கா? ஏன் தேவி, உன்கிட்ட கேட்டுக்கிட்டு உன்னுடைய சம்மதத்தோட தானே நான் போனேன். என் சம்மதத்தினால எனக்கு மட்டும் இடைஞ்சல்னா பரவாயில்ல. ஒரு குடும்பமே பாதிக்கப்படும் போது. ஓஹோ, இதெல்லாம் நீ நடத்தி வச்ச நாடகம் தானா? என் கண்ணு முன்னாலேயே அவளை கை நீட்டி அடிக்கிறா. என்ன துணிச்சல்றா உனக்கு? என்ன இருந்தாலும் நீ செய்தது தப்புதான். இதுவரை நடந்தது என் குடும்ப விஷயம், இது சொந்த விஷயம். என் பொண்டாட்டி அடிக்க கூடாத குருவி இல்ல. அவங்க மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா வாய் மூடிட்டு உள்ள போங்க. இருக்கிற மான மரியாதையை கெடுத்து பண்ணி என்ன பார்த்து மான மரியாதையை காப்பாத்திக்க சொல்றீங்க. பஸ்பத்தை தினசரி 3 வேளை தேன்ல குளிச்சுக்கணும். எங்க எது மாதிரி கண்ணியாச்சு? இவருக்கு வரக்கூடாதுங்க. என்னையா சொல்றீங்க? பாரிச வாய்வால ஒரு பக்கம் கையை கால விழுந்துடுச்சு. பேச்சே வராது. ஐயா, எங்க எஜமானுக்கு பேச்சு வராதா ஐயா? பேச்சு வராதா ஐயா? சத்தியங்கிற வார்த்தைய சத்தம் போட்டு உச்சரிக்குமே அந்த நாக்கு இனி பேசாதா? நாங்க கஷ்டப்பட்ட ஆறுதல் சொல்லுச்சு அந்த குரலை இனி கேட்க முடியாதா? தர்மத்தை கைத்தடியா பிடிச்சுக்கிட்டு தராசும் உள்ளா நடந்து வருவாரு, அவர் நடைய இனிமே நாங்க பார்க்க முடியாதா? ஐயா, கோயிலை கும்பிட்ட கையால குடிசையை கும்பிட்டவரையா இவரு. எங்க தெய்வ கீழே படுத்துட்டா நாங்கெல்லாம் எப்படியா வாழ்வோம்? எப்படி வாழ்வோம்? வைத்தியரே, எத்தனை உயிர் வேணும்? எங்க நெஞ்சத்தை பிறந்து கடவுளுக்கு காவு கொடுக்கிறோம். கடவுள் கிட்ட சொல்லி எங்க தெய்வத்தை நல்லபடியா ஆக்கிடுங்கயா, நல்லபடியா ஆக்கிடுங்கயா, நல்லபடியா ஆக்கிடுங்க. ஏமாடுற மாமாக்கு பெண்ணா ஆயிடுச்சே. பரம்பரையா நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அம்பாளுக்கு விடாம பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. மாமாவும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னமா வந்துடா? என்னம்மா அழுதுகிட்டு சின்ன குழந்தையா இருந்தா பரவாயில்ல, மிட்டாய் கொடுத்து சமாதானப்படுத்துறான். தடி மாடு மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஏன்டா ரக்கா, நீ ஏன் சொல்லக்கூடாதா? அம்பாள் நம்மளை கைவிட மாட்டாமா. தைரியமாரு, நீ மாமா பக்கத்துல போய் உட்காரு. நீ போமா, நான் சொல்ல, நீ போ. எனக்கு நல்லா நினைவில் இருக்கு. நீ பிறந்த உடனே மாமா சொன்னாரு, வம்ச வழிக்கு பேர் எடுக்க பையன் பிறந்துட்டான், எனக்கு புதையிலே கிடைச்ச மாதிரின்னு வாய் ஓயாம சொன்ன அந்த வாய் அடைச்சிட்டியாடா. இப்பதான்டா சொன்னேன் அம்பாள் அவரை கைவிட மாட்டாருன்னு. அப்படி இருந்து அவருக்கு ஏண்டா நிலைமை? நீ உணர்றியாங்கிறதுக்காகத்தான் அவரை போட்டு சோதிக்கிறாடா. டே ரங்கா, இப்ப சொல்ற, உணர்ந்துச்சியாடா? டே உணர்ந்தியா இல்லையாடா? உணர்ந்துட்டேன்னு சொல்ல வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர போறதாடா. உணர்ந்தியா? என்னால அதிக நேரம் உட்கார முடியாது. ஆமா, இனிமே உங்களை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு வேலை. என் பேச்சு இவ்வளவு சீக்கிரம் இடப்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்னால நம்பவே முடியலடா. ஆமா, இந்த முடி இருக்கே, முடியலையே. இதே காரியத்தை என் வீட்டுக்காரி பண்ணிருந்தானா முடிஞ்சிருப்பேன். அதை வெட்டுங்க, வெண்பட்டு வேட்டி கட்டுங்க. என்னடா அதை வெட்டுங்கன்ற கட்டுங்கன்ற? நான் ஒரு வேலைக்கு சொந்தக்காரரு, வாழ்க்கையை ரசிக்க தெரியாம குடுமையை வச்சுக்கிட்டு கோயில் மணி அடிக்கிறீங்களே, இதெல்லாம் 50 வயசுக்கு மேல செய்ய வேண்டிய காரியம். என் கூட வாங்க, சொர்க்கத்தை காட்டுறேன். என்னடா நீ என்னமோ காசை கொடுத்து சொர்க்கத்தை காட்டுறேன்ற? ஆமா, முத்துரப்பவன் ஒரு மூட்டை கட்டுங்க. கட்டுவோம். அத்தரை எடுத்து அங்கமெல்லாம் பூசுங்க. பூசிக்குவோம். பத்திரமாத்து பசும்பொன் மேரி பாவையர் மடியில நித்திர போங்க மாமா.
யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு கணக்கே கிடையாது அவனுக்கு. நான் உங்க அத்தை மகன்டா, அக்கா புருஷன், மரமண்டேன். உனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாடா. அம்பா நான் சொன்னா இவன் திருத்தவே மாட்டான். தாயே நீ ஏன் நேராவா வந்து இவன் எப்படியாவது திருத்து, தயவுசெய்து திருத்து. அம்பா இல்ல என்னையே கெடுத்துருவான். உன் பக்தல ஒருத்தன் குறைஞ்சு போவோம். அம்பா அம்பா